உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா தொடர்ந்து 43 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 7 மணி நேரம் இருக்குது. அந்த மாதிரி தலைவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் தான் லுக்குன்னா எனக்கு பாஷா தான். பாஷா லுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நான் பாஷா லுக்கை பார்க்காமே வருவேன், ஆட் பண்ணுவேன். அர்ஜுன் சார் ரசிகன் நான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து சொல்லுவாங்க, சண்டை நடக்கும் 2 பேருக்கும். டேய் ஜெய்கிந்து பாத்தியாடா அப்படின்னு. அவன் ஒன்று அண்ணாமலை பாத்தியா. அப்புறம் ரஜினி சார் எப்போ பார்ப்போன்ட்டு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். படையப்பா படம்லாம் ஃபஸ்ட்டு ஷோ வந்து பொற்சோகத்தில் போயிட்டு சண்டை போட்டு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கி அடிச்சு கிடிச்சு. சாரோட ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படின்னு. அந்த வகையில தங்கதுரை அப்படிதான். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute. World record reviewed by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world class treatment at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி partner தொப்பி வாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. தொடர்ந்து நம்மளை வாழ்த்துவதற்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடான தன்னுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின இம்பேக்ட்களையும் சொல்ல வரக்கூடிய அடுத்த விருந்தினரை அழைக்கிறதுக்கான நேரம் இது. இவரும் ஒரு அன்பு அண்ணன், எங்கே போனாலும் ஆற தழுவி அரவணைக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட நம்மளுடைய தங்கதுரை அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, வெல்கம் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். அண்ணே, பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். வணக்கம். முதல்ல தேங்க்யூ. நீங்கள் வருகை புரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோண்ணே, 43 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம் தலைவரை பற்றி. ஆனால் இன்னும் முடியாது, வாய்ப்பும் இல்லை. இந்த 50 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சீசன் 1 அப்படின்னு தான் போடணும்னு நினைக்கிறேன் கடைசியாக. இது இல்லாமல் சீசன் 2 இன்னும் நம்ம பேச வேண்டிய சூழல் கூட உருவாகலாம். இது எதுக்குன்னா, சூப்பர் ஸ்டாரினுடைய 50வது வருடம். அவர் 49 வருடம் முடிச்சு 50வது வருடத்தில் காலடி எடுத்து வச்சுட்டார் போன ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. ஸோ அடுத்த ஆகஸ்ட் 15ஓட அந்த 50 வருடங்கள் நிறைவு பெறும். ஸோ இந்த வருடம் வந்து அதற்கான கொண்டாட்டமெல்லாம் இருக்க போகுது. பட் அதனுடைய முதல் கொண்டாட்டமாக பிளாக் ஷீப் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்கு தானே இந்த முயற்சி. உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா தொடர்ந்து 43 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 7 மணி நேரம் இருக்குது. இன்னும் பல கெஸ்ட்டுங்களை பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு யூடியூப்லேருந்து வந்து சின்னதாக பண்ணி தொடக்கத்துலேருந்து இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு ஃபயர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி, ஒரு அந்த ஸ்பீடு, ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் தானாகவே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது உண்மைதானே, கண்டிப்பாக ஒரு பெரிய எனர்ஜி வந்துடும். இல்லை அதில் ஒவ்வொரு கேரக்டர்லாம் ஒன்று இருக்குல்லண்ணே. ஆமாம். இப்போ படம்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பாஷா ஒரு கேரக்டர் இருப்பார், அதே மாதிரி படையப்பா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல. அந்த மாதிரி தலைவர் நடிச்சதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் தான் லுக்குன்னா எனக்கு பாஷா தான். பாஷா லுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நான் பாஷா லுக்கை பார்க்காமே வருவேன், ஆட் பண்ணுவேன். அப்படியே பார்க்காம இப்பயே அப்படியே வரைஞ்சு காட்டுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த லுக் வந்து. இதே விஷயத்தை இன்னைக்கு வேற யாரோ சொன்னாங்களே, இப்போ கொஞ்சம் முன்னாடி விக்னேஷ் ராமகிருஷ்ணன் சொன்னாப்ல. ஆமாம். ஸோ அந்தளவுக்கு பாஷா லுக் வந்து என் மைண்டில் கண்ணை மூடிக்கூட வருவேன் நான் பாஷா லுக்கை. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஸ்டார் சூப்பர் லுக் வந்து தங்கதுரை அண்ணன் பாஷாவினுடைய லுக் அப்படின்னு சொல்லிட்டார். அண்ணே, நீங்கள் பார்த்து வளர்ந்த சூப்பர் ஸ்டார் படங்கள் எந்த அளவு அவருடைய வெறியனாக மாறுறது காரணமான திரைப்படங்கள் என்ன? ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது அர்ஜுன் சார் ஃபேன்ஸ் இருந்தேன், அர்ஜுன் சார் ரசிகன் நான். அண்ணே, நான் உண்மையிலே கேள்விப்பட்டதே இல்லைண்ணே இது. இல்லை உண்மை தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து சொல்லுவாங்க, சண்டை நடக்கும் 2 பேருக்கும். டேய் ஜெய்கிந்து பாத்தியாடா அப்படின்னு. அவன் ஒன்று அண்ணாமலை பாத்தியா, இந்த படம் பாத்தியா அப்படின்னு ஒரு சண்டை நடக்கும். எங்கள் அண்ணன் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன். எங்கள் அண்ணன் எப்படின்னா ஒரு படமும் வந்து வீட்டில் செவுத்துல வந்து கட் பண்ணி விட்டுருவார். உழைப்பாளி 100வது நாள் அப்படியே பணம் மூட்டையை தூக்கின்னு போவார் ரஜினி சார். அப்படியே பணம்லாம் கீழே கொட்டும். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகர். நானும் என் ஃப்ரெண்டும் ஃபைட் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேலே ரஜினி சாரோட பாடி லாங்குவேஜ்ல எனக்கே வந்துச்சு. என்ன அறியாமையே அவரோட ஃபேனாக ஆகிட்டேன் நான். என்ன அறியாமல் ஃபேன் ஆகிட்டு ஒரு அவர் மாதிரியே பண்ணுறது, சாப்பிடும்போது சாப்பாடு தூக்கி தான் போடுவேன். இப்படி தூக்கி போட்டு சாப்பிட்றது, ஒரே வார்த்தையை 3 தடவை சொல்கிறது. நான் வரண்டா எங்கே இருக்க இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் அப்படியே சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆகி அப்படியே ரொம்ப தீவிரமான ஃபேன் ஆகிட்டேன் நான். பாஷா படம்லாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கோம். பாஷா படம்லாம்
வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு காது குத்து இது குத்தாலும் வீடியோ போட்டுருவாங்க பாஷா படத்தை. எல்லாம் வீடியோ பார்ப்போம் பாஷா படத்தை உட்காந்துன்னு. ஸோ அந்த மாதிரி தீவிரமான ரசிகர் ஆகிட்டேன். அப்புறம் ரஜினி சார் எப்போ பார்ப்போன்ட்டு நிறைய நாள் யோசிச்சுருக்கேன். அவர் படங்கள்லாம் படையப்பா படம்லாம் ஃபஸ்ட்டு ஷோ வந்து அபிராமி தேட்டரில் பொற்சோகத்தில் போயிட்டு சண்டை போட்டு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கி அடித்து கிடிச்சு அவர் சார் பண்ணுவார்ல மன்னன் படத்தில் பண்ணுவார்ல அந்த மாதிரி சண்டை போட்டு நானும் ஃப்ரெண்டும் சட்டையெல்லாம் புழிஞ்சின்னு போய் நான் படத்தையே பார்த்தோம். அந்த மாதிரிலாம் அந்தளவுக்கு அவர் மேலே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி அவர் அதே மாதிரி நம்ம யார் ரசிகராக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் உள்ளே வந்துடுவார். நீங்கள் யாரோட ரசிகராக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் எப்படியோ உங்களுக்கு தெரியாமல் உள்ளே வந்து அவர் நட மாதிரியோ ஸ்டைலாக வானா என்ன சொல்ல இப்போ ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறாங்க தம்பி ஸ்டைலாக நடந்து வா உடனே ரஜினி சார் மாதிரி நடப்போம். திரும்ப ஸ்டைலாக திரும்ப ஒரு கண்ணாடி ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கினாலே அது ரஜினி சார் மாதிரி போட்டு பார்க்காம ட்ரை பண்ணாமல் இருக்க முடியாது யாராலையும். கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு அவர் உள்ள இன்ட்யூஸ் ஆகிடுவார், உள்ள வாங்கிடுவார், உள்ள வந்துடுவார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே நிறைய பேருக்கு தெரியாது அண்ணன் எந்த அளவுக்கு ரஜினி சார் ஃபேனு. ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவரோட ஸ்டைல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க, அவரோட மாரல் எத்திக்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், யாருக்கும் தெரியாமல் செய்யணும் அப்படின்னு. அந்த வகையில் தங்கதுரை அப்படி தான், அவர் நிறைய நல்லது செய்கிறாரு, அது நிறைய வெளியே யாருக்குமே தெரியாது. கொரோனா டைமில் அவர் கூட ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குமே கால் பண்ணி தம்பி இன்னைக்கு சாப்பிட்டியா, சாப்பிட்றதுக்கு காசு இருக்கான்னு கேட்டு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணார். அதுவும் பெரிய விஷயம், அதுக்காக ஒரு பெரிய கைது. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே. கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சது ஏதோ சின்ன சின்ன உதவி தான். ஒரு 5000 கொடுத்தா கூட அவங்களுக்கு யூஸ் தானே, பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் யோசிச்சேன் நான் கொரோனா டைமில். நம்மளால முடிஞ்ச ஒரு 5000 அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம்னே அந்த டைமில் சொன்னது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லுக் நேத்திக்கு லிங்குசாமி சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து தலைவர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். லிங்குசாமி சாருக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு இருந்தப்ப ஆனால் நடுவில் ரொம்ப நாளாக பேசுகிறதே இல்லை. லிங்குசாமி சார்கிட்ட ரெகுலர் கான்டாக்ட்லலாம் இல்லை. சூப்பர் ஸ்டார் ஃபோன் பண்ணி என்ன இஷ்யூ அது, நம்ம ஏதாவது முடிச்சு விட்டுருலாமா நீங்கள் சொல்லுங்கள். இத்தனைக்கும் அவங்களுக்குள்ள வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, படம் பண்ண போகிறாங்க இது பண்ண போகிறாங்க அப்படி எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் அவராக வாலண்டியராக ஃபோன் பண்ணி இப்படி ஒரு இஷ்யூவில் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அவர் கேட்டாராம். இது அவ்வளோ வியப்பாக சொன்னார் லிங்குசாமி சார் இங்கே வந்து சொல்கிறப்ப. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பண்ணக்கூடிய நேச்சர் அவரோடது. அந்த நேச்சரை தான் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஸோ நம்மளும் அது இருக்கும் பொழுது நம்ம கொடுக்கணுன்ற அந்த நேச்சரை வந்து அங்கேருந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சார் வந்து நான் இப்போ லால் சலாம் படத்தில் அடித்தேன். திருவண்ணாமலையில் ஷூட்டிங்கு. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு ஸ்பாட்லேயே. அதெல்லாம் வெளியில் தெரியாது. ஸோ அங்கே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நம்மளுக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது இல்லாமல் லிவிங்ஸ்டன் சார் இருக்கார்ல, அவருக்கு உடல்நலம் சரியில்லை, அவரோட ஆப்ரேஷன் இது பண்ணார். நிறைய பண்ணியிருந்தாரு ரஜினி சார், நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. பட் அது நம்மளுக்கு வெளியில் தெரியாது, கூட நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த மாதிரி தெரியும். அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ சாதனைகள் பண்ணிக்காரு. இப்போ நம்ம வெளிநாடுகள்லாம் போனோம் வச்சிங்களேன், வேர் ஆர் யூ ஃப்ரம் வாங்க, ஃப்ரம் இந்தியா, ஆர் யூ ஃப்ரம் ரஜினி கண்ட்ரி. அந்த அளவுக்கு வெளிநாட்டிலலாம் அவ்வளோ ஃபேன்ஸ் ரஜினி கண்ட்ரியா நீங்கன்ற கேட்குற அளவுக்கு ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு ஐக்கானாக இருக்கார் ரஜினி சார், அப்படி சொல்லலாம். நிறைய பண்ணுறாரு. அது இல்லாமல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் படங்கள் இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படத்தோட நேம் தான் வந்து நிறைய படத்துக்கு வச்சுருக்காங்க. ஆமாம், நிறைய படத்துக்கு வச்சுருக்காங்க. இப்போ வேலைக்காரன், படிக்காதவன், மாப்பிள்ளை, தங்க மகன், சிவகார்த்திகேயன் பிரதர் பார்த்தீங்கன்னா கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, கேடி பில்லா அஜித் சார் பில்லா, விஜய் சேதுபதி சார் வந்து தர்மதுரை, உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து மனிதன். நிறைய படங்கள் வச்சுருக்காங்க. மாவீரன், ராஜாதி ராஜா, பாயம்புலி அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு 20 படத்துக்கிட்ட சாரோட படத்தை வந்து திருப்பி ரீநேம் வச்சுருக்காங்க. உண்மைண்ணே. ஆனால் தலைவரை நேரில் பார்க்குறப்ப ஒரு பைக் வந்திருக்குல்லண்ணே, நேரில் பார்த்துருக்கீங்களே இது வரைக்கும்? நான் லால் சலாம் படத்தில் ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன் ரஜினி சாரை, பாம்பேயில் ஷூட்டிங்கு. நான் என்ன பண்ணிட்டேன், எப்பயுமே ஷூட்டிங்கு ரெடியாகி பக்காவை முன்னாடியே போயிட்டேன். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்துக்கிறாரு. நம்ம முன்னாடி போய் எப்படியாச்சும் அவர் வரும்போது என்ட்ரிலே பார்த்துடலாம், காரை விட்டு இறங்கும் போது வந்து பார்த்துடலான்ட்டு நம்ம அவசரமாக கிளம்பி முன்னாடி போனால் அவர் எல்லாருக்கும் முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ஓகே, கேரவான்லேருந்து எப்போ இறங்கி வருவார்னு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேங்க ரஜினி சார் நார்மலாக நடந்து வந்தால் கூட ஹை ஸ்பீடில் நடந்து வர மாதிரி தான் இருக்குது. அப்படி இறங்கி நடந்து வந்தாருங்க. உண்மையிலே அந்த பாஷா ரஜினி சார் அப்படியே நேரில் பார்த்துங்க. அப்படி பாம்பேலேருந்து இறங்கி வராரு, கூட 2 பேர் வராங்க. சும்மா சரி அப்படி பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு போயிட்டாருங்க. இதாங்க இதுக்குள்ளே போயிட்டாருன்ட்டு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவர். ரொம்ப அவர் கூட நடித்ததெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு 3 ஜென்ரேஷன். எங்கள் தாத்தா ரஜினி சார் ஃபேனு, எங்கள் அப்பா ரஜினி சார் ஃபேனு, எங்கள் அண்ணன் ரஜினி சார் ஃபேனு, 4 ஜென்ரேஷன். ஆமாம், அந்த அளவுக்கு அவரை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் அவர் படத்தில் நடித்தது வந்து எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி எனக்கு. ஆமாண்ணே.
நிச்சயமானே. ஸோ அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேர் இங்கே வந்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, நானும் நடிக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய ஹை மொமெண்ட்ஸ் வித் சூப்பர் ஸ்டார் கிடைக்கும். இப்போ ஒரு ஹை எனர்ஜி மொமெண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எதனே சொல்லுவீங்க? அது ரொம்ப ஹை எனர்ஜி மூமெண்ட் நீங்கள் பார்த்ததுலே மில்கி மிஸ்ட் ஹை எனர்ஜி மூமெண்ட் அப்படின்னா படங்களில் சொல்கிறீங்களா? படத்துலனே ஏதாவது ஒரு ஹை எனர்ஜி மூமெண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டார். ஏதோ ஹை எனர்ஜி மூமெண்ட்னா இதில் அண்ணாமலையில் வந்து சவால் விடுவார், அசோக் உன் காலத்தில் குறிச்சு வச்சுக்கோ, நீ எப்படி என் வீட்டை இடிச்சு மாளிகை கட்டி என்ன கீழே தள்ளியோ அதே போல நான் சம்பாரிச்சு உழைச்சு கஷ்டப்பட்டு பெரிய ஆள ஆகி உன்னை அதே இடத்துக்கு கொண்டு வரல, என் பேரு அண்ணாமலை இல்லடா. அந்த அந்த எனர்ஜி வந்து இன்னமும் வேற லெவலில் இருக்கும். அதை தாண்டி அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உதிரி பூக்கள் இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இந்த காளின்னு ஒரு கெட்ட பையன் சார், இந்த காளி அவ்வளோ ஒரு மென்மையான படத்தில் கூட அவர் ஒரு ஸ்டைல் இருக்காங்க, கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னுவாரு. அந்த படத்தில் அவன் தங்கச்சி வந்து முள்ளும் மலர் சாரி அது மகேந்திரன் சார் டைரக்ஷன். முள்ளும் மலர் படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீனில் அவன் தங்கச்சி வந்து போயிடுவாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட போயிடுவாங்க. அப்படியே ரஜினி சார் அப்படியே நிற்பார், கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி ஓடி வருவாங்க பாருங்க ரஜினி சார். அப்படியே அந்த ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு அழ வந்துடும் அந்த சீன் பார்க்கும்போது. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸும் ரஜினி சார் இருக்கும். அது இல்லாமல் கபாலியில் கூட ரொம்ப பண்ணியிருப்பாரு. கபாலில் அப்படியே அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அந்த சாங் வரும்போது அவர் நடந்து வர ஃபீலிங்கு அதெல்லாம் வந்து ரஜினி சார்கிட்ட வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. முதல்ல என்ன சொல்கிறது, தமிழ் சினிமாவை வந்து ஒரு உலக அரங்குக்கு கொண்டு போனது வந்து ரஜினி சார் தான், வேர்ல்டு வைடு ரீச் பண்ணது. ஆனால் ரஜினி சாரை பற்றி பேச நிறைய இருக்குது, நீங்கள் கொடுத்த டைம் ஆக்சுவலாக விடைபெறதுக்கு மனசு இல்லை, அப்படி இல்லை, டைம் இல்லை. ஸோ ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் இருக்குது. ஏன்னா ரஜினி சார் மாதிரி வந்து ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவல் இருந்துச்சு வீட்டில், அந்த டவலை போடுற ஸ்டைலு. இன்னும் சில பேர் ரஜினி சாருக்கு இந்த இடத்துல வந்து அடிபட்டுருக்க மாதிரி ஒரு காயம் இருக்கும். எங்கள் ஸ்கூலில் சில பேர் சொரண்டிட்டானுங்க மூக்க, அவரை மாதிரியே இருக்கணும்ட்டு, அவரை மாதிரி அந்த இடத்துல இதுவாக இருக்கணும்ட்டு இந்த இடத்துல இது பண்ணியிருப்பானுங்க. இல்லைண்ணே பார்த்தேன், எனக்கு என்னோட ஃப்ரெண்டு பண்ணானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எனக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ.